ஹாய் காய்ஸ், நான் உங்கள் விஜி. சீசன் 9 வந்து பிக் பாஸில் 9 வரைக்கும் வந்துருச்சு. ஆனால் வந்த செகண்ட் நாளே ஒரு மனுஷனை வந்து கார்னர் இத்தனை பேர் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த சீசன்லேயும் வரல. அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் வந்து இவங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் வந்து ஒரு மனுஷனை வந்து எல்லாருமே வந்து கார்னர் பண்ணிட்டாங்க. யாருன்னு தெரியல. வாட்டர்மெலன் ஸ்டார் நம்ம டாக்டர் திவாகர் அவரை தான் சொல்கிறேன். ஏன்னா அவரை நார்மலாக எல்லாத்தையும் சிரிக்க அவர் எல்லாத்தையும் சிரிக்க வைக்கணும் அப்படி இப்படின்னு பண்ணுறாரே தவிர மற்றபடி அவர் வந்து வேற எதுவுமே பண்ணலை. ஒரு கொரட்டை விட்டதுக்கெல்லாம் அவரை கார்னர் பண்ணுறதுன்றது தப்பு. ஏன்னா அவர் வந்து ஹானஸ்டாக வந்து ஒத்துக்கிட்டாரு. அப்பே அம்மா எனக்கு கொரட்டை வரும், எல்லாத்துக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் சாரி அப்படின்னு சொல்லி ஹானஸ்டாக வந்து ஒத்துக்கிட்டாரு. அதை போய் ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துட்டு இவங்க பண்ணுறதெல்லாம் வந்து டூ மச் இல்லை, அது ரொம்ப ஓவரா பண்றாங்க. அதுவும் ஒரு மனுஷனை கார்னர் பண்ணி நாமினேட் பண்ணதும் வந்து எல்லாரும் சரி நாமினேட் பண்ணது கரெக்ட். நீங்க வந்து இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து கலையரசனை வந்து நாமினேட் பண்ணீங்க, ஓகே கரெக்ட். அவர் யார் கூடயும் மிங்கிள் ஆகலை, ஸோ அதனால் வந்து அவரை நாமினேட் பண்ணீங்க, ஓகே. ஆனால் ஒரு ஆளாக இருந்து ஆனால் திவாகர் சொன்னார் பார்த்தீங்களா, 100ல் ஒரு வார்த்தைப்பா. கெமி வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேவே ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஏன்னா அதுக்கு தெரியும் யார நம்ம எப்படியெல்லாம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாதான் இந்த ஹவுஸ்ல வந்து நம்ம ஃபாஸ்டா தெரியும் அப்படின்ற மைண்ட் செட் வந்து அதுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால வந்து அவர் ஜஸ்ட் என்ன சொன்னாருன்னா, டாக்டர் இது படிச்சாலும் புரியாது அப்படின்னு தான் சொன்னாரு. அதுக்கு என்ன எனக்கு புரியாதா, அதை எப்படி நீங்க சொல்லலாம்? இது வந்து ஸ்டார்ட் பண்றது. இப்போ நம்ம சண்டை போட்டாதான் வந்து அதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரியும்ன்ற விஷயம் வந்து அதுக்கு தெரிஞ்சனாலதான் அது வேணும்னே ஸ்டார்ட் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. பட் வந்து அப்படி ரியாக்ட் பண்றதுக்கான அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இரிட்டேட் ஆயிடுச்சு அந்த பொண்ணு பண்றது. கெமி பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவரா பண்ணிது. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் அவளதான் நாமினேட். ஸோ வந்து நீங்கள் இப்போ எல்லாருமே வந்து குமரேசனை வந்து நாமினேட் பண்ணியிருக்கீங்க, ரைட்டு. அவர் யார் கூடயுமே மிங்கல் ஆகலை, அவர் தனியாக இருக்காரு, ஒரு கேமில் இன்வால்மெண்ட்டாக இல்லை, ரைட், ஓகே. அவங்களுக்கு 12 பேர் வரைக்கும் வந்து நாமினேட் பண்ணது ஓகே, கரெக்ட், ஓகே. ஓட் பண்ணது ஓகே. பட் வந்து இவரை வந்து அவர் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் எல்லாரும் கார்னர் பண்ணுறது ரொம்ப தப்பு. அது இல்லாமல் கெமி பண்ணதெல்லாம் டூ மச். அவர் வந்து ஆனஸ்டாக சொல்லிட்டாரு, எனக்கு கொரட்டை வரும் ஆமாம் அப்படின்னு சொல்லி சாரியெல்லாம் கேட்டுட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, இது படிச்சாலுமே புரியாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் வச்சாரு. அதுக்கு என்ன படிச்சா புரியாது, எனக்கு அந்த நாலேஜ் இருக்கு, எனக்கு எப்படி தெரியாம இருக்கும் அப்படின்றது. அது வந்து அந்த இடத்துல சண்டை போடணுன்ற ஒரு அவசியமே கிடையாது. அது எதுக்கு அப்படி சண்டை போட்டுச்சுன்னா, கேமரா முன்னாடி வந்து எப்படி நடிக்கணும்ன்றது வந்து கெமிக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ நம்ம சண்டை போட்டாதான் அந்த கேமரா முன்னாடி நல்லா தெரியும் அப்படின்றது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் வெரி வஸ்ட் கண்டஸ்டன்ட் இன் தி ஹவுஸ் அப்படின்னா கெமியை தான் நான் சொல்லுவேன். ரொம்ப கேவலமாக பண்ணிட்டு இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறது, எதுக்கு எடுத்தாலும் கார்னர் பண்ணி நான் தான் அந்த ஹவுஸ்லே ஹெட்டு அப்படின்ற விஷயம்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த பொண்ணையே வந்து பிடிக்கல. ஏன்னா வந்து ரொம்ப ஆட்டிடியூடாக இருக்குது. அதோட ஒரிஜினாலிட்டி இது கிடையாதோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை தான் வந்து எல்லாரும் நாமினேட் பண்ணியிருந்துருக்கணும். பிகாஸ் வந்து ஒரு வேளை சண்டை போடுது அப்படின்றனால வச்சுக்கலாமே தவிர மற்றபடி அந்த பொண்ணு பிக் பாஸ்ல இருக்கிறதுக்கான ஒரு இது கிடையவே கிடையாது. எனக்கு நேற்று நைட்ல இருந்து பிக் பாஸ் பார்த்ததுலேருந்து எனக்கு அந்த கெமி பேசினது மட்டும்தான் வந்து மைண்ட்லேயே இருந்தது. பட் வந்து பாவம் வாட்டர்மெலன் ஸ்டார், ஏன் தான் எல்லாரும் சேர்ந்து அவரை வச்சு செய்றீங்கன்னு எனக்கு தெரியலை. ஸோ பார்ப்போம். இப்போதானே 2வது நாள் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ரவீன், உனக்கு என்னதான் வேணும்? ஃபர்ஸ்ட் உள்ள வந்து அப்படியே நந்தம்மா சே அப்படின்ட்டு வந்த போய் அவர்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கு. எப்படி, அதாவது பவரை வந்து யூஸ் பண்ணலாம், நீ வந்து கேம்ல அதை காட்டலாம் உன்னோட இது எல்லாத்தையும். அதை விட்டுட்டு ஒரு மனுஷனுக்கிட்ட, அவன் எதுவுமே தெரியாத மனுஷன், அவன்கிட்ட போயிட்டு காமிக்கிற. அதே வந்து கெமி இப்படியெல்லாம் பேசுச்சுல, அந்த பொண்ணுகிட்ட காமி பார்ப்போம். பிகாஸ் வந்து எல்லாருமே இந்த இடத்துல நடிக்க தெரிஞ்சவங்க தான். யாரோட ஒரிஜினாலிட்டியும் வெளியில வரல. வெளியில வந்தீங்க அப்படின்னா உங்களால
ஒரு நாள் கூட அந்த வீட்ல தாக்கு பிடிக்க முடியாது. சொல்ல போனா ஒரு நாள் கூத்து அப்படின்ற பேட்ச் வந்து அந்த கெமிய தவிர 19 பேட்சும் வந்து கெமிக்கு மட்டும்தான் வந்திருக்கணும். இன்னும் என்னென்ன இந்த ஹவுஸ்ல நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்ப்போம். தேங்க்யூ.